Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை பேராலயம் சார்பில் மாநில அளவில் சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். அவருடன் மாநகராட்சி மேயர் பிரியா, அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் மற்றும் சேகர்பாபு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: இந்திய ஒன்றியத்தில் தமிழகத்திலிருந்துதான் ஏராளமான பாரா அத்லெட்ஸ் தொடர்ந்து பல்வேறு சாதனைகள் படைத்து வருகின்றனர். மற்ற இடங்களிலிருந்து, மற்ற மாநிலங்களிலிருந்து மாற்றுத்திறன் வீரர்கள் பதக்கங்களை வென்ற பிறகுதான் அவர்களுடைய மாநிலத்தில் பரிசுத் தொகையை கொடுப்பர். ஆனால் நமது தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்னதாகவே தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை மூலம் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் உதவித்தொகை வழங்கி வருகிறார் என்று கூறினார். வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கின்றார். மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க இன்றைய நமது தமிழ்நாடு மாநிலம்தான் இந்தியாவிலேயே சிறப்பாக திகழ்கிறது. இந்த ஆண்டு 25 மாற்றுத்திறன் வீரர்களுக்கு அரசு வேலை உருவாக்கி தருவோம் என்று முதல்வர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய பாரா பேட்மிண்டன் கூடிய அகாடமி முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசின் ஒரே லட்சியம் என்று கூறினார். உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் அரசும் முதல்வரும் நானும் துணை நிற்போம் என்று அவர் கூறினார்.